நவக்கிரகங்களை அகற்றி விடுவோம் என்று ஒரு மானிடன் உரையாட இயலுமா? ஒரு குரு கூற இயலுமா? ஒரு சாதாரண ஒரு மானிடன் குருவாக ஆன்மீக போர்வை போற்றிக்கொண்டு, ஒரு காவியை உடுத்தி கொண்டு, ஒரு பட்டை போட்டுக்கொண்டு, ஒரு நாமங்களை போட்டுக்கொண்டு, ஒரு ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு, கேசங்களை வளர்த்து கொண்டு வருகின்ற ஒரு போலி ஆன்மீகவாதி கூற இயலுமா? எவனாவது கூற கேட்டிருக்கின்றீர்களா? இறைவன் கூறுவானடா, இறை சித்தன் கூறுவானடா, சிவம் கூறுவானடா, அகத்தியன் கூறுவானடா, சிவமகா வாழை சித்தன் தவ பேராற்றலின் மூலமாக கூறுவான் என்று கூறுகின்றோம். அகத்தியன். ஓ மகதீசாய நமக. பிரபஞ்சத்தை விட்டு அகற்றி விடுவோம். பிரபஞ்சம் என்றால் என்ன? சுற்றி சுற்றி அங்குதான். குருதான் பிரபஞ்சம், சித்தன் தான் பிரபஞ்சம், சபைதான் பிரபஞ்சம். அவனுக்குள் தான் இருக்கின்றது. அவனை கட்டி வைத்து விடுவோம்ல வீட்டில். இவனை வீட்டுக்குள் கட்டி வைத்து விட்டால் நவக்கிரகங்களை நீ கூட கட்டி வைத்துக் கொள்ளலாம். கட்டி வைத்திருக்கின்றாயா இல்லையா? நீ கட்டுகின்ற இல்லத்தில் இவனைத்தானே முதலில் கட்டுகின்றாய். அத்தகைய இல்லம் நிறைவடைய போகின்றது அல்லவா? இல்லத்தை கட்டுபவன் யார்? இவன் தான் இல்லத்தை கட்டுகின்றான், இவன் தான் பணி செய்கின்றான். அத்துணை பணிகளையும் இவன் தான் ஆற்றுகின்றான். நீ இல்லத்தில் இவனை பிடித்து தானே வைத்திருக்கின்றீர்கள் யாவரும். ஒவ்வொரு சீடனோடும் இவன் உரையாடுகின்றான். அகத்தியன் உரையாடுகின்றான், சிவம் உரையாடுகின்றான், பரந்தாமன் உரையாடுகின்றான். இதுவெல்லாம் பொய்யல்ல, உண்மை என்று ஏற்றுக்கொண்டவர்கள் எம் சீடர்கள் என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓ மகதீசாய நமக. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, உங்களுக்கு வருகின்ற இன்பமும் துன்பமும் உங்களால் தான் என்று எவனொருவன் ஏற்றுக்கொள்கின்றானோ, ஒவ்வொரு செயலும் உங்களால் தான். இறைவனுக்கும் உங்களுக்கும், உங்கள் துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இன்பம் துன்பம் என்ற வார்த்தை அகத்தியனுக்கு இல்லை, சிவத்திற்கு இல்லை, சிவமகா வாழை சித்தனுக்கும் இல்லை, சீடர்களுக்கும் இல்லாமல் சென்று கொண்டு இருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓ மகதீசாய நமக. இவ்விரு வார்த்தைகளும் நாம உருவாக்கி கொண்டது. இரண்டு வார்த்தைகளும் அல்ல, ஆனந்தம் என்ற ஒற்றை வார்த்தை தான் இருக்கின்றது பிரபஞ்சத்தில் என்று கூறுகின்றோம். ஓ மகதீசாய. ஆனந்தமே அகத்தியம், அகத்தியமே சிவம், சிவமே சிவமகா வாழை சித்த ஆனந்தம் என்று அகத்தியம் உரைக்கின்றோம். ஆனந்தமாக வளம் வாருங்கள், என்ன வந்துவிடும்? நல்லவர்களாக இருந்து வாருங்கள். எவன் உங்களை என்ன செய்துவிட முடியும்? பிரபஞ்சம் என்ன செய்துவிட முடியும்? பல மைல் காத தூரத்திலிருந்து உங்களை வீழ்த்திவிட வேண்டும் என்று நினைக்கின்றவனு சிந்தைக்குள் குரு சென்று அவன் சிந்தையை மழுங்கடித்து விடுவான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஒரு குருவை அற்புதமாக அவனிடம் சரணடைந்து பாருங்கள், அவன் திருவடியை பிடித்து பாருங்கள். அவன் உங்களுக்குள் இருந்து பணியாற்றுகின்ற பொழுது, அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் நீ செய்கின்ற தவம், நீ சரணாகதியோடு ஆற்றுகின்ற அற்புதமான யுகமாற்ற நிகழ்வு பணி, அத்தகைய பணியை நீ ஆற்றுகின்ற பொழுது இவன் உன் பணி ஆற்றுகின்றான். உன்னை வீழ்த்த வேண்டும் நினைக்கின்றவன் சிந்தைக்குள் சென்று அவன் சிந்தையை மழுங்கடித்து விடுகின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவன் சிந்தை திசை திருப்பப்படுகின்றது, உன் வாழ்வு மலர வைக்கப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. பிரபஞ்சத்தை கண்டு அஞ்ச தேவையில்லை. எந்த ஒரு மானிடனும் பிரபஞ்சத்தை கண்டு அஞ்ச தேவையில்லை. என்ன நேர்ந்து விடும்? ஒவ்வொருவனும் தனித்தனி கர்ம வினைகளை சுமந்திருப்பவன். தாய் தந்தையராக இருந்த பொழுதும், மகன் மகளாக இருந்த பொழுதும், சகோதரராக இருந்த பொழுதும், இத்தகைய பிறவியில் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தகைய பிறவியில் எங்கு வாழ்ந்து எத்தகைய பாவ புண்ணியங்களை ஆற்றினார்களோ எவருக்கு தெரியும்? அனைவரும் தனித்தனியாக வாழ்ந்து பாருங்கள். எப்படி? சூட்சமமாக தனியாக வாழுங்கள். தாமரை இலையின் தண்ணீர் எப்படி பட்டும் படாது அங்கும் இங்குமாக ஓடி எவ்வாறு இலையிலிருந்து கீழ் விழாது பயணித்துக் கொண்டிருக்கின்றதோ அதுபோல் உங்கள் உறவாளர்களோடு சகோதரர்களோடு இணைந்து வாழுங்கள். சூட்சமத்தில் இணையாது வாழுங்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இதுதான் ஞான தத்துவம். இதனை உணர்ந்து கொண்டால் எவர் மேலும் கோபம் வராது, எவரை கண்டும் ஆத்திரம் வராது. என்ன நேர்ந்தாலும் துன்பம் என்ற வார்த்தை உங்கள் சிரசிலிருந்து எழாது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு அதனை ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்ற சபையிலிருந்து இத்தகைய நிலையை கொடுக்கின்றார்கள். நவக்கிரக சஞ்சாரங்களை நீக்குகின்றார்கள். நீக்கி உங்களை என்ன செய்கின்றார்கள்? நல்வாழ்வு வாழச் செய்து, நல்வாழ்வு கொடுத்துவிட்டால் நீ நிச்சயமாக பணி செய்வாய், ஞானம் இருந்தால் நிச்சயமாக பணி செய்வாய். அவ்வாறு நீ பணியாற்றுகின்ற பொழுது உனக்கு என்ன பட்டம் கிடைக்கின்றது? பணியாற்றுகின்ற பொழுது என்ன பட்டம் கிடைக்கின்றது? நல்ல மனிதன், நல்லவன் சென்று கொண்டிருக்கின்றான் என்று கூறுவார்கள். வாழும் பொழுது எவன் ஒருவன் நல்லவன் என்ற பட்டத்தை பெறுகின்றானோ அவன் சிவம் என்று அகத்தியன் உரைக்கின்றான். நீ செல்கின்ற பொழுது, இவன் சீடர்கள் செல்கின்ற பொழுது
அவர்கள் பாதம் பட்ட மண்ணெடுத்து நிச்சயமாக ஒரு நாள் நெற்றியில் அணிவது உறுதி என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இவனை எவ்வாறு வருகின்ற பொழுது மலர் தூவி வரவேற்கின்றீர்கள்? இவனுக்கும் உனக்கும் தொடர்பு என்ன? இவனுக்கும் உனக்கும் தொடர்பு என்ன? இவனுக்கும் உனக்கும் தொடர்பு என்ன? உறவாளனா, சகோதரனா, சகோதரியா, பெற்றவர்களா? என்ன என்ன தொடர்பு? இவனிடம் என்ன கண்டு இவனை வாழ்த்துகின்றீர்கள், மலர் தூவுகின்றீர்கள், அமர்ந்திருக்கின்றீர்கள்? கண் இமை மூடாது சித்தன் உரையாடலை, அகத்தின் உரையாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர். இவனை வாழ்த்த வாழ்த்த உங்களுக்குள் இருந்து அதீத ஆற்றல் கிளம்புவதை அகத்தியன் காண்கின்றோம். ஞானம் கிளம்புகின்றது, உள்ளுக்குள் பிரளயம் ஏற்படுகின்றது. அதனை அகத்தியன் கண்டு மகிழ்கின்றோம். எப்படி நிகழ்கின்றது? சரணாகதி. சரணாகதி என்னும் ஒற்றை சொல்லுக்குள் இவனோடு கலந்திருக்கின்றீர்கள், நல்லவர்களாக வளம் வந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று உரைக்கின்றோம். எம் சீடர்கள், சித்தனின் சீடர்கள், பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய சீடர்கள் ஒரு காலும் தவறு செய்ய துணிய மாட்டார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவர்களை நம்பி பிரபஞ்சத்தை ஒப்படைக்கலாம், ஒரு பொழுதும் அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். நிச்சயமாய் தவறு செய்ய எத்தனிக்கின்ற ஒருவன் சித்தன் அவன் கரம் பிடித்துக் கொள்வான், தடுத்துக் கொள்வான் என்று கூறுகின்றோம் அகத்தியன். அப்படி ஆற்றல் பெற்ற ஆனந்தத்தை வழங்குகின்ற அகத்தியன் வலம் வருகின்ற, சிவம் அமர்ந்து உரையாடுகின்ற இறைவனை நேருக்கு நேராக இதுபோன்று அழைத்து ஒன்றாக அமர வைத்து உரையாடி வினா தொடுத்து விடைபெறுகின்ற அற்புதமான சபைதான் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். சபை நோக்கி வருபவர்கள் எல்லாம் இவனோடு உரையாடுகின்ற பொழுது அமர்ந்து ஒரு 2 நாழிகை 1 மணி நேரம் உரையாடி பாருங்கள். உங்களை நீங்கள் இழந்து, உங்களுக்குள் நீங்கள் இறந்து, உங்களை துறந்து செல்வீர்கள், மன நிம்மதியோடு செல்வீர்கள் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இவன் சீடர்களோடு உரையாடுகின்ற ஒவ்வொருவரும் அலைபேசியில் அழைக்கின்றார்கள். இத்தகைய எண்ணை கண்டு, இத்தகைய எண்ணில் என்னை கண்டு, எண்ணில் இவனை கண்டு உரையாடுகின்றார்கள். ஐயா, எதற்காக அழைத்தீர்கள் என்று இவன் கேட்கின்றான். ஞானம் வேண்டி அழைக்கின்றீர்களா? உங்களுக்கு இகலோகத்தில் ஏதும் பிரச்சனையா? ஆமா சித்தனே, ஐயனே, எனக்கு திருமணம் தடையாக இருக்கின்றது, பொருளாதார பெரும் தடையாக இருக்கின்றது, உறவாளர்களால் கடும் இடைஞ்சல் ஏற்படுகின்றது, அதனை நீக்க வேண்டும் என்று கேட்கின்றான். ஒரு 10 நிமிடம் உரையாடுகின்றான் இவனுடைய சீடர்கள். அந்த 10 நிமிடத்தில் அவனுக்குள் இருக்கக்கூடிய துயரம் துன்பம் எல்லாம், அவனுடைய சலனம் சஞ்சலம் எல்லாம் பாதி குறைந்து விடுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. வெறும் 10 நிமிடம் உரையாடுகின்ற பொழுது, எப்படி அலைபேசியில் சாதனத்தில் உரையாடுகின்ற பொழுது என்ன நிகழ்கின்றது? என்ன கூறிவிடுகின்றார்கள்? என்ன கூறுகின்றார்கள்? உண்மையை கூறுகின்றார்கள், அவனுக்குள் இருப்பதை கூறுகின்றார்கள், பிரபஞ்சத்தில் இருப்பதை கூறுகின்றார்கள். 10 நிமிடம் அலை சாதனத்தில் உரையாடுகின்ற பொழுதே அல்லல் தீர்கின்றதே. நேருக்கு நேராக வந்து ஒரு நாள் பூஜையில், புனர்ஜென்ம கோமாதா பூஜையில் வந்து கலந்து கொண்டு இவனோடு ஒரு நாள் முழுவதும் சற்சங்க பெருவிழாவில் அமர்ந்திருந்தால் எங்கு அமர்ந்திருக்கலாம்? கைலாயத்தில் அமர்ந்திருக்கலாம் என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீசாய நமக. ஏனெனில் சிவபெருமான் வந்துவிட்டான், அனைத்து கணங்களும் வந்துவிட்டன, கைலாயம் அங்குதானே இருக்கின்றது, அங்கு என்ன இருக்கின்றது? வெறும் குளிர் தான் இருக்கின்றது என்று கூறுகின்றோம். அங்கு சென்று குளிரில் நடுங்கி உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு பதிலாக ஒரு குருவிடம் சரணடை. குருவிற்குள் தான் வெள்ளி பனிமலை இருக்கின்றது, கைலாய மலை இருக்கின்றது, வெள்ளியங்கிரி மலை இருக்கின்றது, தென்பொதிகை மலை இருக்கின்றது, பிரான் மலை இருக்கின்றது. சுற்றி சுற்றி வருகின்றீர்களே, சுற்றி சுற்றி வருகின்றீர்களே, கிரிவலம், அந்த மலையும் அங்கதானடா இருக்கின்றது என்று கூறுகின்றோம். ஒன்றும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. உண்மையாய் அமைதியாய் உங்களை உணர்ந்து வலம் வாருங்கள். உள்ளுக்குள் ஜோதியை காணலாம். அருள் வெண்வடிவ ஏற்றம் கொண்ட உடை உடுத்தியவன் கூறிய அற்புதமான ஜோதியை உள்ளுக்குள் காணலாம். இங்கு ஜோதி எரிந்தால் இங்கு ஜோதி நிச்சயமாக சுடர்விடும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். அத்தகைய சுழுமுனையை உங்களுக்குள் இருந்து புறப்பட செய்து அற்புதமாய் அறுபடை வீற்று ஆற்றலை மட்டுமல்ல, அருகாமையில் இருக்கின்ற பாம்பாட்டி என்ன செய்தான் தெரியுமா? அறுபடை மட்டும்தானே அங்கே வந்திருக்கின்றது. அறுபடை வந்து விட்டான் முருகன். ஏனெனில் முன்பெல்லாம் வந்து வந்து செல்வான் முருகன் சபைக்கு, வந்து அனுக்கிரகம் கொடுத்து விட்டு சென்று விடுவான் அவன் படை வீட்டுக்கு. இவன் செல்வது சரியில்லையே, இவனை அமர வைத்து விட வேண்டும் என்று இவன் இட்ட சீரிய முயற்சியால், அகத்தியன் துணையால் அறுபடை வீட்டுக்கு சென்று இங்கு வந்து அமர்ந்து விட்டான் முருகன். அறுபடை வீட்டையும் ஒன்றாக ஆக்கி ஒருபடையாய் சிவகூரை தலத்தில் ஒரு ஜோதியாக அமர்ந்து தெற்கு நோக்கி திருச்செந்தூர் நோக்கி தவம் இருக்கின்றான். அறுபடையும் வந்து விட்டது என்று பெருமை கொண்டு கொண்டான் இவன். பாம்பாட்டி நினைத்தான், அறுபடையா சொல்கின்றாய், என்னிடம் ஒரு படை இருக்கின்றதடா, ஒரு பெரும் படை.
அற்புதமான படை இருக்கின்றது. அருகாமையில் இருக்கும் மருதமலையில் திருமுருகனை சுற்றி வருவார்கள் அல்லவா. ஒரு கிழமை என்று தங்க தேரோடு இழுத்து கொண்டு வந்து விட்டான் பாம்பாட்டி சபைக்கு. பின் என்ன, 7 படையும் ஒன்றாக்கி ஒரு படையாய் அமர்ந்து விட்டான். பாம்பாட்டி எங்கு இருக்கின்றான்? அங்கு இருக்கும் திருத்தோரண வாயிலில் காவலனாக உட்கார்ந்து விட்டான். இங்கும் இருக்கின்றான், அங்கும் இருக்கின்றான், இங்கும் இருக்கின்றான், இங்கும் இருக்கின்றான், எங்கும் இருக்கின்றான். அவன் தான் பாம்பாட்டி என்று அகத்தியன் உரைக்கின்றோம். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்று காட்டி அற்புதமான நிலை கொண்ட அவதாரங்களை எல்லாம் இவன் என்ன செய்தான் தெரியுமா? அறுபடை வீட்டு முருகனோடு மருதமலை ஒன்றாக்கியது மட்டுமல்ல, அவதாரங்களை எல்லாம் 10 அவதாரங்களையும் என்ன செய்தான் தெரியுமா? சுற்றி சுற்றி சிவகுரை தலத்தில் உட்கார வைத்து விட்டான். அங்கு உட்கார்ந்து சுழல் முறையில் தவம் இருக்கின்றன. தன்னை சுற்றி கொண்டு ஒரு நாளிகை, அதுவாக சுற்றி கொண்டு ஒரு நாளிகை, அவரவர்கள் இடம் மாறி ஒரு நாளிகை தவம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் சிவகூரை தலத்தில். அவர்கள் பணி என்ன? இறை சூட்சம நூல் தாங்கிய சீடர்கள் மற்ற சீடர்களுடைய அற்புதமான ஆற்றலை தாங்கிய இல்சபைகளினுடைய திருவாசல்களில் சிம்ம அவதாரம் காவலுக்கு அமர்த்தப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இப்படி ஒவ்வொரு அவதாரத்திற்கும் கட்டளையிட்டு சீடர்களுக்காக பணி செய்ய எத்தனித்து பணி செய்து கொண்டிருக்கின்ற சித்தனுக்கு பணி செய்ய வந்த சீடர்களே வாழ்த்துகின்றோம் யாம். ஓம் அகதீசாய நமக. யுகமாற்ற பணி என்னும் அற்புத பணி இறைவனின் துணையோடு இறைவனாக மாறி அமர்ந்து ஆற்றுகின்ற அற்புத பணி நிகழும் சபை நோக்கித்தான் அனைவரும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். காண்கின்றார்கள் சாதனத்தில் ஏதுவோ என்னவோ நிகழ்கின்றதே இவன் உரையாடலில். இவன் அருகாமையிலிருந்து இவன் உரையாடுகின்றான், இவனும் உரையாடுகின்றான், அழைக்கின்றான். என்னவோ நிகழ்கின்றது. என்ன நிகழ்கின்றது? என்ன நிகழ்கின்றது? என்னென்னவோ உள்ளுக்குள் நிகழ்கின்றது. ஆதலால் அங்கு வந்து விடுகிறான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். என்ன நிகழ்கின்றது என்று அவனுக்கு தெரியவில்லை. அவனை மறக்கின்றான், அவனை இழக்கின்றான். கண்மூடி ஒரு 5 நிமிடம் அதனை கேட்டவுடன் அவனுக்கு தவம் வந்துவிடும். கண்மூடி அத்தகைய சாதனத்தை கீழே போட்டு விடுவார்கள். அதுதான் நிகழும். என்ன நிகழ்கின்றது? உன்னை ஆட்கொள்கின்றார்கள். இறையாற்றல், பிரபஞ்ச ஆற்றல் உன்னை ஆட்கொண்டு இழுக்கின்றது என்றால் நீ எங்கு வர வேண்டும்? உன்னை ஆட்கொண்டு இழுக்கின்ற அத்தகைய தலத்திற்கு நீ வந்தால் என்ன நிகழும்? உன்னுடைய இடர் இன்னல்களை தடுத்தால் கொள்கின்றார்கள் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அங்கு நடைபெறும் புனர்ஜென்ம கோமாதா பூஜை அமாவாசை திருநாளிலும் பௌர்ணமி பெருநாளிலும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேலைதனில் சூரிய உதயத்திற்கு முன்பாக நடைபெறுகின்ற புனர்ஜென்ம கோமாதா பூஜை எங்கும் நடைபெறுகின்ற கோமாதா பூஜைகளினுடைய ஒட்டுமொத்த ஆற்றலையெல்லாம் கிரகித்து நடைபெறக்கூடிய அற்புதமான பூஜை எது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அதில் நந்தினி உள்ளிட்ட அற்புதமான ஆற்றல் எல்லாம் சிவமகா வாழை சித்த வடிவில் அருள் கோமாதாவிற்குள் இருந்து அனுக்கிரகம் வழங்க வேண்டும் சரணாகதியோடு வந்து நிற்கின்ற சீடர்களுக்கு என்று சிவபெருமான் கட்டளையிட்டு இருக்கின்றார். அகத்தியன் வேண்டுகோளுக்கு இணங்க என்று கூறுகின்றோம் யார். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு காண்கின்ற பொழுது, புனர்ஜென்ம கோமாதா பூஜையை காண்கின்ற பொழுது அற்புதமாய் மாற்றங்கள் நிகழ்கின்றன. நேருக்கு நேராக வந்து காண இயலாத சீடர்கள் ஆழி நாடு, ஆழி எனில் கடல், கடல் தாண்டி இருக்கக்கூடிய அற்புதமான நாடுகளில் வசிக்கின்ற சீடர்கள் இவனை சாதனத்தின் மூலமாக நேரடியாக புனர்ஜென்ம கோமாதா பூஜையை கண்டு இவனை காண வேண்டும் என்று அயராது இவனோடு தவம் இருந்து சூட்சமத்திலே தவம் இருந்து இவன் குரலை கேட்டு ஆதிரை சூட்சம நூலினுடைய அற்புதமான நிலை கேட்டு நாடு கடந்து வந்து நிற்கின்ற சீடர்கள் எல்லாம் என் முன்னால் அமர்ந்திருக்கின்றார்கள் என்று அகத்தியன் உரைக்கும். இதை விட என்ன அற்புதம் நிகழ வேண்டும்? இவனை கண்டால் சுபிட்சமா, இவனை கொண்டால் சுபிட்சமா? என்ன கொண்டால் சுபிட்சம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். கொண்டவள் வந்து அமர்ந்திருக்கின்றாள், நாடு கடந்து வந்து அமர்ந்திருக்கின்றாள். அத்துணை நிலைகளையும் அத்துணை கடல் தாண்டி இவனை கண்டதில்லை, நேருக்கு நேராக சாதனத்தில் கண்டிருக்கின்றாள். இவனை உணர்ந்திருக்கின்றாள், இவன் சித்தத்தை உணர்ந்திருக்கின்றாள், இவனோடு பயணித்திருக்கின்றாள். எங்கு இவருடைய தடம் எது? தடம் எது? அற்புதமாய் கடல் கடந்து இவ்வுலகையெல்லாம் கட்டி காக்கின்ற ஆற்றல் பெற்ற ஒரு நாடு என்று கூறக்கூடிய அத்தகைய நாட்டில் வசித்து வருகின்ற இவனை சித்தனை கொண்டால் சித்தன் இவளை அழைத்து வந்து சச்சங்கத்தில் அமர வைத்திருக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. இதுதான் வெற்றி, இதுதான் சித்தனின் சித்து, சிவமகா வாழை சித்த சித்து என்ற வாழ்க. அற்புதமாக சித்தனை காண சித்தனோடு உரையாடி மகிழ்ந்தவள் சித்தனை கண்டிருக்கின்றாள் என்று அற்புதமாய் கண்டிருக்கின்றாள். நேருக்கு நேராக சிவத்தை, அகத்தியனை, பார்வதி தேவியை, பால திரிபுர சுந்தரியை, அத்துணை இறை கணங்களையும் வடிவமெடுத்து அவள் கூறுவாள் என்ன கண்டாள் இங்கு என்று.
அவள் தவத்தில் ஞானத்தில் கண்டிருப்பாள், இங்கு என்ன நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது என்று கண்டிருப்பாள். அனைத்து சீடர்களும் காண்பார்கள், இங்கு என்ன நிகழ்கின்றது, உரையாடுபவர்களுக்குள் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று ஒவ்வொருவரும் கண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறுகின்றோம். மேல்வா அனைவரும் ஒவ்வொரு சீடர்களும் ஒவ்வொரு சீடர்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல, சரணாகதியில் ஒருவரை விட ஒருவர் உயர்ந்தவர்கள் என்று கூறுகிறார். அத்தகைய சரணாகதியின் நிலையோடு இகலோகத்தில் எத்தகைய நிலைக்கு உயர்ந்த பணியாற்றிய பொழுதும், எத்துணை பொருளீட்டல்களை பெற்ற பொழுதும், சரணாகதி தனக்குள் அடைந்து ஒரு குருவிற்குள் சரணடைகின்ற பொழுது இறை உங்களுக்குள் சரணடைகின்றது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பெண்மணி தேவி என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஆற்றலாக வந்து நின்ற கணம் அகத்தியனுக்கு ஒரு ஆனந்தம் என்ன தெரியுமோ, சித்தனை வாழ்த்துகின்ற பொழுது ஒரு மானிரனை, உயர் சிவ ஆற்றலை பெற்ற சிவமகா வாழை சித்த ஆற்றலை பெற்ற ஒரு மானிரனை நீங்கள் எல்லாம் வாழ்த்துகின்ற பொழுது அகத்தியனுக்கு வந்த ஆனந்தத்தை அதிகாலையில் கண்டிருக்கின்றீர்கள். சிவபேராலயத்திலிருந்து என்ன நிகழ்ந்தது யாருக்கு தெரியும்? என்ன நிகழ்ந்தது அகத்தியனுக்கு மட்டும்தான் தெரியும். என் சீடர்களுக்கு தெரியும் என்ன நேர்ந்ததென்று. அற்புதம் நிகழ்த்துகின்ற சபைதனிலே அனைத்தும் அபூர்வங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற அகத்தியனை காண, சித்தனை காண வந்து நின்ற உமக்கு நல்லாசி வழங்கி ஓம் அகதீசாய நமக. சென்று அமர்ந்துகள், உன்னை அழைக்கின்ற பொழுது உன் அனுபவத்தை பின் உரைக்கு அகத்தியன் யாம் கட்டளை எடுக்கின்றோம். இவ்வாறு ஒவ்வொரு அற்புதங்களையும் நிகழ்த்துகின்ற சபை ஆசானாக வலம் வரும் சித்தன் ஒரு உங்கள் வயதை விட உயர்ந்தவன், உங்கள் வயதை விட தாழ்ந்தவன், உங்களோடு நீங்கள் வாழும் காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மானிடன். ஒரு மானிடனை எவன் ஒருவன் குருவாக, இறைவனாக, குலதெய்வத்திற்கும் மேலாக முழு நிலையில், முதல் நிலையில், முழுவதுமான நிலையில் ஒரு சித்தன்தான் இறைவன், இவன்தான் அனைத்தும் என்று உங்கள் இகலோகத்திலே நீங்கள் வணங்கி வருகின்ற அத்துணை தெய்வங்களுக்கும் மேலாக, குலதெய்வத்திற்கும் மேலாக ஏற்றுக்கொள்கின்ற ஒருவன் தான் உண்மையான சீடன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு ஏற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் நீங்கள் உங்களுக்குள் சரணடைந்திருக்கின்றீர்கள் என்பது பொருள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு ஒருவனுக்குள் நீங்கள் சரணடைகின்ற பொழுது, உங்களுக்குள் சரணடைந்த அவனுக்குள் சரணடைகின்ற பொழுது இறைவன் உங்களை காத்து நிற்கின்றான். இகலோகத்தில் உங்கள் வாழ்நாள் முழுவதும் வாழ்நாளை நீட்டித்து கொடுத்து காத்து கொண்டிருக்கின்றான் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். தர்மம் செய்யுங்கள், தானம் செய்யுங்கள். எதிர்பார்த்து செய்வது தானம், எதிர்பாராமல் போகிற போக்கில் செய்வது தர்மம். இரண்டையும் செய்யுங்கள் என்று அகத்தியன் யாம் அற்புதமான நல்லாசி வழங்குகின்றோம். நீ செய்யும் தானம் தர்மமாக மாற்றுவது அகத்தியன் பணி, சித்தனின் பணி. வழங்கிவிட்டு செல், எதை வேண்டுமானாலும் வழங்கிவிட்டு செல் பிரபஞ்சத்திற்கு. உன்னால் இயன்றதை, உன்னால் இயன்ற உடல் உழைப்பை, புன்னகையை, வார்த்தையை, ஞான சபையை பற்றிய ஒரு வார்த்தையை நீ 2 பேரிடம் கூறுகின்ற பொழுது அவன் சபை நாடி வந்தாலும் வராவிட்டாலும் கூறிய புண்ணியம் உன்னை வாழ்த்தும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். நீ உரைத்த புண்ணியம், நீ சொல்கின்றாய் அல்லவா, வெட்கமில்லாமல் வெட்கப்படாமல் ஒருவனிடம் சென்று தன்னுடைய நிலையை எல்லாம் மறந்து கூறுகின்றாயே, ஒரு சித்தன் இருக்கின்றான், இறைவனை அழைத்து பேசுகின்றான், அவன் சிவமகா வாழை சித்தன் என்ற பட்டம் பெற்றவன், இறை சூட்சம நூல் வைத்திருக்கின்றான், சாதனத்தில் இத்தகைய நிலையை தேடி பாருங்கள், அதில் வருவான், உரையாடுவான், கண்டுவிட்டு வாருங்கள் என்று கூறுகின்றீர்களே, அத்தகைய நிலை ஒரு புண்ணியம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். அது யுகமாற்ற பணி. யுகமாற்ற பணியெனில் ஆங்காங்கு அகத்தியன் சென்றவாறு கமண்டலத்தையும் தண்டத்தையும் எடுத்துக்கொண்டு காடு மலையெல்லாம் நடக்க வேண்டிய அவசியமில்லை. சித்தர்கள் போல் காடு வனாந்தர நிலைகளெல்லாம் அழைத்து செல்ல வேண்டிய அவசியமில்லை. எளிதாக அகத்தியனால் அகத்தியனை தேடி அகத்தியத்திற்குள் அமர்ந்து சித்தமாக சிவமாக வலம் வரும் சிவமகா வாழை சித்தன் உங்களையெல்லாம் எளிதாக சித்தனாக மாற்றிக்கொண்டு இருக்கின்றானடா. இந்த பேரு எங்கு கிடைக்கும்? இத்தகைய புண்ணியம் எங்கு கிடைக்கும்? புண்ணியம் ஆற்றிய பணி, புண்ணியத்திற்கு ஆற்றிய பணியால் வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் எல்லாம் இகலோக நல்முறையில் உயர்பணி ஆற்றிய பொழுதும் அற்புதமாய் காவி நிறத்தினை ஏற்றுக்கொண்டு வந்து அமர்ந்திருக்கின்றார்கள், உடை உடுத்தி அமர்ந்திருக்கின்றார்கள். குடும்பம் முழுவதும் காவி நிறமாக காட்சியளிக்கக்கூடிய அற்புதமான தோற்றத்தை காண்கின்றோம். அகத்தியன் வெற்று காவி நிற உடையணிந்து சண்டையிட்டு கொண்டு வருகின்ற அத்தகைய ஆன்மீக நிலை உயர்நிலை அல்ல. ஒரு உச்சத்திலிருந்து உலகை காண வேண்டும், ஞானம் என்னும் உச்சத்திலிருந்து உலகை காண வேண்டும், உலக மானிடர்களை காண வேண்டும். அவனுக்கு வேற்றுமை இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். வழிபாட்டு நிலைகளில் வேற்றுமை இல்லை,
உயர் நிலையில் உச்சத்தில் ஞானத்தில் அமர்ந்திருப்பவனுக்கு வடிவங்கள் இல்லை, தன்மைகள் இல்லை, வழிபாட்டு வேறுபாடுகள் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அனைத்தும் சிவமாக காண்கின்றவனுக்கு அனைத்தும் சிவம். கூறுபவர்கள் கூறிவிட்டு செல்லட்டும், எதை வேண்டுமானாலும் கூறிவிட்டு செல்லட்டும். உன்னை பற்றி வசைபாடட்டும், உன் குருவை பற்றி வசைபாடட்டும், உன் தெய்வத்தை பற்றி வசைபாடட்டும், என்ன வேண்டுமானாலும் கூறிவிட்டு போகட்டும். நீ சரியான கோணத்தில் பயணித்துக் கொண்டிரு. உன்னால் பிரபஞ்சத்தை காக்க முடியும், உன் தெய்வத்தினுடைய அகச்சொல்லை காக்க முடியும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். யாம் அது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது சபையிலிருந்து. உன்னை மட்டும் நீ காக்கவில்லை, உலகை காக்கின்றாய், பேருலகை காக்கின்றாய், உன்னுடைய நாட்டை காக்கின்றாய். நாட்டை காக்கின்ற பணி நடந்தது, அறிந்தவர்களுக்கு தெரியும். நமது நாட்டை எவர் காத்ததென்று அறியாதோருக்கு அகத்தியன் கூறுகின்றோம். பிரபஞ்ச சபை என்று கூறுகின்றார்கள். பிரபஞ்சத்தில் என்ன பணியாற்றி விட்டார்கள்? வேல் பகிர்வு பகிர்ந்தார்கள். சரி, அதை ஏற்றுக்கொள்கின்றோம். ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் எப்படியாவது அரங்கத்தில் உட்கார்ந்து ஏற்றுக்கொண்டால் தானே இங்கிருந்து செல்ல முடியும். விடுவான அகத்தியன். அப்படி எனில் பிரபஞ்ச ஆற்றல் கொண்ட சபை என்பதற்கு எடுத்துக்காட்டு என்ன? இன்னொன்று கூறுங்கள். அதுவும் இங்குதான் நிகழ்ந்தது. உங்கள் பூமி புண்ணிய பூமி என்று அகத்தியன் உரைக்கின்றோம். தென்பொதிகை தலத்தின் வடபகுதி அடிவாரத்தில் அமர்ந்திருக்கும் கொங்கு மண்டலம் என்று கூறக்கூடிய இத்தகைய தலத்தில் இருந்துதான் கிளைச்சபை ஆசான் என்பவனுடைய அற்புதமான இல்லத்திலிருந்து என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது தெரியுமோ? இதை கண்டால், இதை கேட்டால் அகத்தியன் ஒவ்வொரு சச்சங்கத்திலும் உரைப்போம். ஏனெனில் எங்களால் கூட அதனை நிகழ்த்த இயலவில்லையடா. அதீத இறை பேராற்றல், அதீத தவ பேராற்றல் கொண்டு என்ன நிகழ்த்தினான்? இவன் தான் அவன் வந்து விட்டானா? இவன் எப்படி தெரியுமா? இந்த உலகை விட்டு போய்விட வேண்டும், கடன் தொல்லை அதிகரித்து விட்டது, வாழ வழி இல்லை, மாய்த்து விட வேண்டும், எதை? தன்னை மாய்த்து விட வேண்டும் என்று அவனிடம் சென்றிருக்கின்றான். அவன் ஒரு குருவிடம் இருந்து அற்புதமாக வாழ்ந்து அக்குருவினுடைய ஆற்றல் கொண்ட ஞானத்தை பெற்று நல் மனிதனாக வலம் வந்து அக்குருவினுடைய மறைவிற்கு பின்னால் இறை தேடி குருவை தேடி அலைந்தவனுக்கு இவன் கிடைத்தான். அவன் நல்வழியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றான். அவன் இவனை என்ன செய்தான் தெரியுமா? உனக்கு சரியான இடம் உள்ளதடா, அவன் இருக்கின்றான், வா என்று இவனை அழைத்து சென்றான். எங்கு? தெற்கு வண்டல்வனம் மாநகர் என்னும் அற்புதமான அகத்தியன் அமர்ந்து அணுக்கரகத்தோடு வலம் வரும் சபை, சிவமகா வாழைச்சித்த நவக்கிரகங்களை கட்டி வைத்திருக்கும் சபைக்கு இவனை அழைத்து வந்து, இரவு படுத்து உறங்கினால் உனக்கு நல்ல நிலை வந்துவிடும் என்று அவன் அறிந்திருக்கின்றான். சபைக்கு சென்றால் சித்தனிடம் உரையாடி இரவு படுத்து விட்டால் மாற்றம் வந்துவிடும் என்று இவனை அழைத்து வந்து இவரிடம் தஞ்சம் அடைத்து விட்டான். என்னவோ செய்யுங்கள் குருவே, ஆசானே எனக்கு தெரியாது என்று இவரிடம் அப்போ ஒப்படைத்து விட்டு சென்று விட்டான். இவருக்கு பயம், ஐயையோ உயிரை விட துணிந்தவனை கொண்டு வந்து விட்டு போகினானே, என்ன கர்மங்கள் சேரப் போகின்றதோ என்று பயம். ஆனால் ஒரு கர்மாவும் அண்டவிட மாட்டோம் அகத்தியம் என்பது உறுதி என்று கூறுகின்றோம். ஓம் மகதீசாய நமக. கர்ம வினைகளை, ஊழ் வினைகளை வேறறுக்கின்ற அகத்தியனை தாங்கிய, நூலை தாங்கிய சித்தனை எத்தகைய கர்மாவும் ஒன்றும் செய்ய இயலாது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு பயந்தான். பயம் இருக்கும் அல்லவா, அவனுக்குள்ளும் ஒரு மாநில தன்மை அவ்வப்பொழுது எட்டி பார்க்கும் அல்லவா. இருந்த பொழுதும் அவனுக்கு தைரியம். அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. நான் இருக்கின்றேன் என்று. சரி, இரவு படுத்து உறங்கு என்று உபதேசங்கள் கூறிவிட்டு இப்பொழுது அகத்தியன் கூறுகின்றவாறு அனைத்து உபதேசங்களையும் கூறிவிட்டு அயர்ந்து உறங்கி இருக்கின்றான். என்ன நேர்ந்தது தெரியுமா? படுத்து உறங்குகின்ற பொழுது உள்ளுக்குள் இருந்து ஒரு கரும் புகை இவன் வாய் வழியாக இடைவிடாது சென்று கொண்டிருந்தது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இரவு தூங்குகின்ற பொழுது ஒரு கரும் புகை, நாற்றம் எடுத்த புகை, அது வெளியில் சென்று கொண்டிருக்கின்றது. என்னது அது? ஊழ்வினை, பல்வேறு ஜென்மங்களின் மூலமாக பெற்ற ஊழ்வினை கர்மா இவனிடமிருந்து சென்று விட்டது. என்ன செய்தது? என்ன நடந்தது? சபையில் அங்கு வந்தான், அவ்வளவுதான். இவனை கண்டான், முடிந்தது. கர்மா கழிந்தது. இவன் வரும்பொழுது எப்படி இருந்தான் தெரியுமா? இந்த வேக வைத்த கரி போல் இருந்தான். மரத்தை வேக வைத்தால் கரி எப்படி நிறமாக இருக்கும்? கருப்பிடித்து துருப்பிடித்து பார்ப்பதற்கே ஒரு அலங்கோல காட்சியாக. இப்பொழுது எப்படி இருக்கின்றான்? சமைக்கின்ற பூசணி போல் இருக்கின்றான் அல்லவா.
அற்புதமாக அக்காட்சியை கண்டு மறுநாள் காலையில் கோமாதா பூஜைக்கு வருகின்றான். விஸ்வாமித்திரனை போல் தோற்றம் கொள்கின்றான். அகதீசாய நமக. திடகாத்திரமாக அவனுடைய முகத்திலே இருந்த பொலிவு அவன்தான் காண்பான், அந்த சீடன் தான் காண்பான். ஒரு சீடன் வந்தால் அவனுக்கு என்ன நிகழ்கின்றது, வரும்பொழுது எப்படி வருகின்றான், ஒரு 10 நாட்களில் என்ன நிகழ்கின்றது என்பதை அச்சீடன் கண்காணித்து கொண்டிருப்பான். ஏனெனில் சபை எப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றது, சபையினுடைய ஆற்றல் என்ன என்பதை உற்று நோக்கி கவனித்து கொண்டிருக்கிறான். வருபவர்கள் அனைவரும் அப்படித்தான் வருவார்கள். கோமாதா பூஜையை காண்பார்கள், பொலிவாக மாறிவிடுவார்கள். எப்படி? சரணாகதியோடு வலம் வந்து அமர்ந்து இவனை வணங்கி வாழ்த்தி குருவாக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இவ்வாறு மாறிவிடுவார்கள். அப்படி இல் சபையாக அவனுக்கு கிடைக்கப்பெற்று கிளை சபை கிடைக்கப்பெற்ற பின் இவனுடைய இல்லத்தில் சற்சங்கம் நிகழ்த்த வேண்டும். சற்சங்கத்திற்கு முதல் நாள் என்ன நிகழ்ந்தது? இவன் இல்லத்தில் சென்று இவன் படுத்திருக்கின்றான். சற்சங்கம் நிகழ்ந்த இல்லத்தில் இவன் படுத்திருக்கின்றான். பிரபஞ்சத்தில் இவன் எவ்வாறு உலகை காக்கின்றான் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. மறந்து விடாதீர்கள், கதை எங்கு செல்கிறது என்று நீங்கள் மறந்துவிட வேண்டாம். இவன் படுத்திருக்கின்றான். அவன் இல்லத்தில் இவன் கையில் ஒரு தடியோடு வடக்கு நோக்கி எழுந்திரித்து ஓட்டமாக ஓடி இருக்கின்றான். சித்தன் விறுவிறுவிறுவிறுவென்று ஓடி இருக்கின்றான் ஒரு தடியை பிடித்து கொண்டு. இவனுக்கு பயம் வந்து விட்டது. ஆசான் தப்பு செய்து விட்டானோ, ஏதோ தவறு செய்து விட்டானோ. சித்தர் கோபமாக வல்லவா அந்த தளத்திலிருந்து ஓடுகின்றார் வடக்கு நோக்கி. ஐயையோ போயிட்டாரே, எதுக்கு போனார்னு தெரியலையே, எங்கே போனார்னு தெரியலையே, கேட்கணுமே, சித்தர்கிட்ட கேட்டணுமே, அகத்தியன்ட்ட கேட்டணுமே இதனுடைய விடை என்னன்ட்டு. சபைக்கு வந்தான், சற்சங்கத்தில் கலந்து கொண்டான். அகத்தியனிடம் வினவினான், என்ன நடந்தது தெரியுமா, அன்றைய இரவு என்ன நேர்ந்தது தெரியுமா, என்ன நிகழ்ந்திருக்கும், என்ன நடந்திருக்கும். அவன் கையில் தடியோடு சென்ற அன்று இரவுதான் அண்டை நாட்டின் படையெடுப்பு தகர்த்தெறியப்பட்டது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. மாற்று நிலை கொண்டோர்கள், இகலோகத்திலே கர்ம நிலை கொண்டோர்கள், ஒருவனை ஒருவன் வீழ்த்த வேண்டும் என்று இருமாப்பு கொண்டு வலம் வருகின்றவர்கள், உண்மையான சிவம் என்று யாதென்று அறியாதவர்கள், கர்மத்தை சுமந்திருப்பவர்களால் தொடுக்கப்பட்ட அத்தகைய படையெடுப்பு எத்தனை நாட்கள் நடந்தது, அன்றைய இரவு நிறுத்தப்பட்டது இவனால் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அகத்தியன் துணையோடு சிவத்தின் படையோடு சிவமகா வாழைச்சித்த சீடர்களின் துணையோடு இவனுக்குள் அத்துணை சரணாகதி ஆற்றல்தான் இவனை அத்துணை ஆற்றலாக வடக்கு நோக்கி சென்றான். கையில் தடி, அத்தடி எது? சிவமகா வாழைச்சித்தன் கரம் கொடுத்திருக்கும் ஆதி கைலாய இறைசூட்சம நூல் என்னும் செங்கோல் கொண்டு படைகளை தகர்த்தெறிந்து அத்தகைய படையெடுப்பை நிறுத்திய நாள் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. இதைவிட ஒரு எடுத்துக்காட்டு வேண்டுமோ? நல்லா பொய் சொல்றாங்க இந்த சபையில் என்றும் நினைப்பதுண்டு. நிச்சயமாக உணர்ந்து அயர்ந்து இவன் போன்று சரணாகதியோடு வலம் வாருங்கள், உங்களுக்கு அந்த காட்சியை திரும்ப வழங்குவோம் அகத்தியன் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. மறுபடி வழங்குவோம். எழுகின்ற கரவொளி அகத்தியன் வார்த்தைக்காக அல்ல, சூட்சமத்திற்காக என்று அகத்தியன் உரைக்கின்றோம். சூட்சமம் அங்கு நடைபெறுகின்றது. வெற்றியாளர்களாக சீடர்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு இடர் இன்னலையும் சூட்சமமாக சித்தன் தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்றான். இவன் அங்குதான் இருக்கின்றான். ஒவ்வொரு இல்லத்திற்கும் சென்று பணியாற்றுகின்றான். அவரவர்கள் இல்லத்தில் நடைபெறுகின்ற விசேஷ வைபவங்களில் கலந்து கொண்டு அத்தகைய வைபவங்களை நல்முறையில் நடத்தி தருகின்ற ஆற்றல் பெற்றவன்தான் உங்கள் வாழும் குரு இறை அவதார சிவமகா வாழைச்சித்தன் என்று அகத்தியன் கூறுகின்றான். ஓம் அகதீசாய நமக. இப்படி ஒவ்வொரு நிலையையும் உரைத்து கொண்டே செல்லலாம். சபை பற்றி அற்புதமான அருமை பெருமைகளை கூற வேண்டுமெனில் இன்னும் 30 நாட்கள் இவனை அமர்த்தி இருந்தாலும் இவனை விடமாட்டோம். அகத்தியன் உரையாடி கொண்டுதான் இருப்போம். ஏனெனில் இது உறங்கா பெரும் ஆதி கைலாய சிவநூல், சிவ இறை நூல், சிவமகா வாழைச்சித்தன் நூல் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. நான் தளராது, உடல் தளராது, ஒரு பொழுதும் அயரமாட்டான். ஏனெனில் உரைப்பவன் இவனாக இருந்தால் தானே. உரைப்பவன் சிவம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஆற்றல் சித்தனின் ஆற்றலுக்குள் இருந்து பகிரப்படுகின்ற சிறு ஆற்றல் நெற்றி சுழுமுனையின் மூலமாக இவன் எங்கோ இருக்கலாம், இவன் எங்கோ இருக்கலாம். இருந்த பொழுதும் இவன் அழைத்தால் இந்நூல் நாடு கடந்திருந்த பொழுதும் பணியாற்றும். அவ்வாறு நாடு கடந்து பணியாற்றிய நூலை சுமந்து நூலின் காட்சியை சுமந்து வந்தவள் தான் மேடை ஏறிய சீடர் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இதுபோன்று ஒவ்வொரு சீடனுக்கும் வரலாறு உண்டு. ஒவ்வொருத்தனையும் கூற வேண்டும் எனில் ஒரு நாள் போதாது.
1 மணி நேரம் ஒருவன் வந்தான் திருச்சி மாநகர் நோக்கி என் சீடன் இல்லத்தில் நடந்திருக்கின்ற சச்சங்கத்தை காண. அவன்தான் அழைத்து வந்தான் அவனையும். இவனுடைய சொந்த ஊர் அருகாமையில் இருக்கக்கூட கரூர் சித்தர் அமர்ந்து அற்புதமாய் பணியாற்றிய ஏற்றம் கொண்ட ஊர் அது. 1 மணி நேரம் இவன் உரையாடலை கேட்டான், சச்சங்கத்தில் கலந்து கொண்டான். என்ன நடந்தது? மறுநாள் இவனுடைய முதன்மை சீடனாக மாறிவிட்டான் அக்கணமே என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அதுதான் சரணாகதி, உண்மையை உணர்ந்து கொள்கின்ற நிலை. எது என்று தேடி அலைவோர்களுக்குள் தேடுகின்ற நிலைகளினுடைய இறுதி வடிகால் நிலையாக, இறுதி வடிகால் தலமாக சித்தன் அமைந்து விடுகின்றான் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அனைத்தையும் பெற்றுக்கொண்டோம், அனைத்தையும் தெரிந்து கொண்டோம், யாம் உயர்நிலையில் இருக்கின்றோம். ஆன்மீகத்தில் ஆலயங்கள் எத்துணை சென்று இருக்கின்றோம்? ஆயிரக்கணக்கான ஆலயங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆயிரக்கணக்கான வேத மந்திரங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றோம், சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றோம், ராமாயண மகாபாரத இதிகாச புராணங்களை எல்லாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று இருமாப்போடு வளர்ந்து வருகின்ற ஒருவனை குருவனாக ஏற்றுக்கொள்வது சாத்தியமில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அத்துணையும் அவன் கற்றுக்கொண்டதெல்லாம் அவனுக்கு தெரியும். கற்றுக்கொண்டது அனைத்தும் வீண். அது எங்கு செல்லும்? வீணானது எங்கு செல்லும்? சத்தமாக கூறுங்கள். குப்பை. அவன் வெறும் குப்பை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அது ஒன்றுக்கும் உதவாது. படித்தது அறிவு எதற்காக? இகலோகத்தில் வாழ்வதற்காக. ஞானம் எதற்காக? பரலோகத்தை பெறுவதற்காக என்று அகத்தியன் உரைக்கின்றோம். பரலோகம் எங்கு இருக்கின்றது? மேலா அடிகளா? இங்குதான் இருக்கின்றது. அதுவும் இகலோகமும் இங்குதான், பரலோகமும் இங்குதான், சொர்க்கமும் இங்குதான், நரகமும் இங்குதான், 14 லோகங்களும் இங்குதான், உனக்குள் தான் என்று அகத்தியன் கூறுகின்றோம். வாழும் பொழுது இறைவனோடு இறுக பிடித்து, சித்தனோடு இறுக பிடித்து, சித்தத்தோடு சிவத்தோடு இறுக பிடித்து வாழ்கின்ற பொழுது அற்புதமாக நீர் வாழ்வது கைலாயத்தில், பரலோகத்தில் என்று அகத்தியன் நல் வாழ்த்துக்கள் கூறி ஏற்றமுடன் அகத்தியன் உரையாடலுக்கு பின்பாக, சித்தன் உரையாடலுக்கு பின்பாக உயர்ஞான வினாக்கள் ஏதும் இருந்தால், உண்மையான உயர்ஞான வினாக்கள், சோதனை நிலைகளின்றி ஆற்றலாக உனக்குள் ஏற்படுகின்ற சந்தேக நிலைகளை 1-2 உரைத்தால், வினவினால் அகத்தியன் அதற்கு விடைபெற தயாராக இருக்கின்றோம் என்றும், ஏற்றம் கொண்ட அற்புதமான சச்சங்க பெருவிழா நிகழ்விற்கு பின்பாக உயர் ஆற்றலோடு நடைபெறுகின்ற சத்திய நாராயண பூஜை. அத்தகைய சத்தியநாராயண பூஜை என்பது என்ன? அவதாரங்களை எல்லாம் கொடுத்து விட்டார்கள் சித்தனுக்கு, அனைத்து பணிகளையும் ஆற்றுகின்றார்கள், இன்னும் என்ன கொடுக்கலாம் இவனுக்கு என்று யோசிக்கின்ற பொழுது அகத்தியன் வரமாக கேட்டு பெற்றது சத்தியநாராயண திருக்கோலம் என்று கூறுகின்றோம் யாம். அத்தகைய கோலத்தில் இருந்து அவன் ஆற்றுகின்ற நிலை, கேட்ட வரம் கிடைக்கின்ற அற்புதமான நிலையை சபையினுடைய ஆசானுக்கு வழங்கி இருக்கின்ற அகத்தியன் இங்கு மட்டும்தான் உரையாடுவானா? இங்கு மட்டும்தான் இருப்பானா? அகத்தியனை ஒருவனுக்குள் கட்டிப்போட இயலுமா? அகத்தியன் ஒருவனுக்கு மட்டும்தான் அத்தகைய வாழ்த்துளிகளை உரைப்பானா? அல்ல, பிரபஞ்சம் முழுவதும் வலம் வரும் அகத்தியம் உண்மையான தர்ம சீலர்களினுடைய சரீரத்தில் வாழும், உள்ளுக்குள் இருந்து அகத்தியம் பணியாற்றும், அதுதான் தர்மம் என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி ஏற்றமுடன் வந்தமர்ந்த சீடர்களே, உயர் சச்சங்க பெருவிழாவிற்கு உழைத்த, இச்சச்சங்க நிலைக்கு உழைத்த சீடர்களே, அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கின்றோம். எம்மோடு பயணித்து வருகின்றவர்கள், சித்தனோடு பயணிக்கின்றவர்கள், ஆளி நாடு நகரங்கள் கடந்தும் அருகாமையில் இருக்கக்கூடிய கிளை சபைகளுடைய ஆசானாக வலம் வந்து இவனோடு பயணிக்கின்றவர்கள், அவர்களுடைய சீடர்கள், அவர்களுடைய இல்லத்திலிருந்து வந்த உறவாளர்கள், அவர்கள் சொல் கேட்டு வந்த எம் சபை தொடர்பாளர்கள், வரும் காலமதிலே சீடர்களாக வலம் வரு இருக்கின்ற அத்துணை சீடர்களையும் அகத்தியன் நல் வாழ்த்துக்கள் கூறி நல்ல ஆசிகள் வழங்கி, அகத்தியன் திருநாவிலிருந்து, அகத்தியன் சுவடியிலிருந்து ஆசி என்ற ஒற்றை வார்த்தை பெறுவது அது சாதாரண நிலை அல்ல. உங்கள் அனைவரையும் அகத்தியன் சிவமகா வாழைச்சித்தன் கரம் கொண்டு நல்ல ஆசிகள் வழங்கி அற்புதமாய் ஏற்றமுடன் சபை நாடி வருக,
சித்தனின் அனுக்கிரகம் பெருக, உங்களுக்குள் இருக்கும் இறையை உணர்க, உங்களை உணர்ந்து உங்களுக்குள் உணர்ந்து கடந்து உள்ளுக்குள் இருக்கும் சிவத்தை உணர்ந்து நல்லவர்களாக வளம் வரக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்ற ஞான சூட்சம நூல் வளம் வரும் சித்தனாக சபையாக என்று அகத்தியன் நல்வாழ்த்துக்கள் கூறி வாருங்கள் சபை நோக்கி. இதுபோன்று நடைபெறுகின்ற சச்சங்க பெருவிழாக்கள் அருகாமையில் நடைபெறுகின்ற பொழுது உதவிக்கரம் புரிந்து தர்மம் செய்து உங்களால் இயன்ற தட்சணை நிலைகளை, அது எப்பொழுதெனில் இவனிடம் கோடான கோடி உள்ளதென்றாலும் அவன் அத்துணை கோடான கோடி வைத்திருக்கின்றான் என்றாலும், ஐயா என்னிடம் பணம் உள்ளது தருகின்றேன் என்று இவனிடம் வந்தால் ஒரு காலும் அனுமதிக்க மாட்டோம் அகத்தியம். நீ எத்துணை செல்வங்கள் கொடுத்தாலும் ஒரு காலும் அகத்தியன் அனுமதிக்க மாட்டோம். எப்பொழுது நீ சபையை உணர்ந்து உன்னை உணர்ந்து சித்தனை குருவாக ஏற்றுக்கொண்டு உன் ஆன்மா இவனுக்கு அடையாளம் தெரிகின்ற பொழுதுதான் உன்னிடமிருந்து தட்சணையாக எது கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வோம், உன்னை கொடுத்தால் மிக்க மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வோம் என்ற அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம். சித்தனுக்கும் தேவி பார்வதி வடிவம் கொண்ட இல்லாளுக்கும் மழலைக்கும் எம் சீடர்களுக்கும் எம் செல்வங்களுக்கும் என்னை நாடி வந்தோர்கள், என்னோடு பயணிப்போர்கள், அகத்தியத்தோடு பயணிப்போர்கள், அகத்தியை சுமந்திருப்போர்கள், அகத்தியத்தோடு கலந்திருப்போர்கள், சிவத்தோடு வளம் வருவோர்கள், சிவமகா வாழை சித்தனாக வளம் வருவோர்கள் யாவருக்கும் நல்ல ஆசிகளை வழங்கி அமர்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். அகத்திய பெருமா